என்ன சுந்தரம், அப்பனும் பொண்ணுமா கோர்ட்டுக்கு போறது தயாரா வந்துட்டீங்க இல்லையா? ஆமாண்டா, நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். ரொம்ப பிடிவாதமா இருக்கிறா. என்ன உமா, நீ கோர்ட்டு கூண்டில் ஏறி குமார் உனக்கு பண்ண கொடுமையெல்லாம் ஒண்ணு விடாம ஜட்ஜிட்ட சொல்லுவியா? கொடுமையா? ஆமா, அவ என்ன கொடுமை பண்ணல உனக்கு? குமார் என்ன அடிக்கிறான், சிகரெட் வச்சு தொடையில சூடு போடுறான், கண்ட கண்ட நேரத்துல படுக்கறையை கூப்பிடுறான், கர்மம் வீட்டுல நடுகாலில் உட்காந்துக்கிட்டு தண்ணி அடிக்கிறான். நீ ஒரு சைவ பிள்ளை, உன்னை போய் சிக்கன்ஸ் பண்ணுன்னு எட்டி உதைக்கிறான். அது மட்டும் இல்ல, கொஞ்சம் சூடா காப்பி கொடுத்தா சூடான காப்பி எவன் குடிப்பான்னு மூஞ்சில் எறியறான், ஆறான காப்பி கொடுத்தா ஐஸ் காப்பியா குடிப்பேன்னு அதையும் மூஞ்சில் எறியறான். இதெல்லாம் கொடுமை தானே? இத பூராவும் ஜட்ஜ் ஆகிட்ட சொல்லுவியா? அங்கிள், இதெல்லாம் அவன் செய்யவே இல்லையே. ஓஹோ, இதை விட மோசமா கொலை செய்யற நோக்கத்தோட கழுத்தை நெரிச்சான்னு சொல்ல வரியா? அங்கிள், அவன் பாவம். அப்புறம் ஏன் கேஸ் போடுற? எனக்கு பிடிக்கல. அதான் கேக்குறேன், ஏன் பிடிக்கலன்னு. எனக்கு தெரியல அங்கிள். இந்த பாருமா, நீ வரப்போறது கோர்ட்டுக்கு, அங்க தகுந்த காரணங்கள் சொல்லன்னா கேஸ் நிக்காது, தள்ளுபடி ஆயிரும். அங்கிள், ஒரு ஐடியா. என்ன ஐடியா? எனக்கே தெரியாம எனக்கு தாலி கட்டினால அது சொல்லாமா? இது நல்லா இருக்க. நீ அப்பவே கேஸ் போட்டுருக்கணும், கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும். அதை விட்டுட்டு ஒரு வருஷம் கழிச்சு வந்து இப்ப தாலி கட்டான்னு சொன்னா எப்படிமா? எனக்கு டைம் கிடைக்கல அங்கிள். நீ இப்படி சொன்னா கோர்ட்டு உங்ககிட்ட டைம் கேட்பாங்க. எப்படிங்கிறியா? நீங்க ஒரு வருஷம் கழிச்சு வாங்க, அதுக்குள்ள உங்க மனசு மாதிரி நீங்க 2 பேரும் சேர்ந்தாலும் சேரலாம் அப்படின்னு டைம் கேட்பாங்க. இப்ப என்ன அங்கிள் பண்றது? நான் தெரியாம தான் கேக்குறேன். உனக்கு ஏன் தான் குமாரை பிடிக்காம போச்சு? என் கலெக்டர் கனவை கழிச்சிட்டான். நீ கலெக்டர் ஆக கூடாதுன்னு குமார் ஏதாவது ஆர்டர் போட்டிருக்கானா? என் கழுத்துல தான் தாலி கட்டிட்டான்ல, இனி எப்படி? ஏன் தாலி கட்டிட்டா கலெக்டருக்கு படிக்க கூடாதுன்னு கவர்மெண்ட்ல ஏதாவது ரூல் போட்டிருக்காங்களா? அப்படி இல்ல அங்கிள். அப்புறம் இந்த பாருமா, குமார் எப்படி இருந்தாங்கிறதெல்லாம் விட்டுரு. இப்ப நான் கேள்விப்பட்ட வரைக்கும் குமார் நல்லவனா தான் இருக்கான், கை நிறைய சம்பாதிக்கிறான். நீ அவங்க கூட வாழ்ந்துகிட்டே கலெக்டருக்கு படிக்கலாம் இல்லையா? அங்கிள், நான் உங்ககிட்ட வந்தது டைவர்ஸ் கேஸுக்கு. இந்த பாருமா, நானும் உங்க அப்பா ஒன்னா படிச்சவங்க, அந்த ஆதங்கத்துல சொல்றேன். சரி, நீ இங்க வரும்போது ஒரு அப்பாவும் பொண்ணு வெளியில போனாங்களே பாத்தியா? ஆமா, மாடி விட்டு வள்ளியும் அவங்க அப்பாவும் போனாங்க. வள்ளியும் அவ கேஸ் விஷயமா தான் வந்துட்டு போறா. வள்ளிக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையே. நீ கல்யாணம் வேண்டான்னு கோர்ட்டு படி ஏறுற, அவ கல்யாணம் வேணும்னு கோர்ட்டு படி ஏறுறா. என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த பாருமா, நான் ஒரு வக்கீல், எல்லார்கிட்டயும் எல்லா விஷயத்தையும் டக்குன்னு சொல்லிடவும் முடியாது, சொல்லவும் கூடாது. இருந்தாலும் உங்க அப்பா என் ஃப்ரெண்டுங்கிறதுக்காக மட்டும் ஒரு விஷயத்த சொல்றேன். என்ன சொல்ல போறப்பா? கொஞ்சம் விவரமா சொல்லப்பா. வள்ளி இருக்கல்ல, அவ ஒரு தாயில்லா பொண்ணு. அவ அப்பா பிசினஸ் அது இதுன்னு ஊர் ஊரா சுத்துறாரு. வள்ளியோட இந்த தனிமைய ஸ்கூலுக்கு வந்த புது வாத்தியார் பயன்படுத்திக்கிட்டாரு. இப்போ பயத்துல புள்ள கல்யாணம் ஆகாமலே, கல்யாணம் ஆகணும்னு படி ஏறுறா, கோர்ட்டு படி. இதுக்கு என்ன சொல்ற? அவர் ரொம்ப நல்லவராச்சே. ரொம்ப நல்லவர். உனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான், ஆனா அது உண்மை இல்ல. இந்த பாருமா, சில பேர் பால்குடி மரபாத பச்சை குழந்தை மாதிரி முகத்தை வச்சிருப்பாங்க, ஆனா பஞ்சமா பாதகத்தை தைரியமா செய்வாங்க. அந்த ரகத்தை சேர்ந்தவர் தான் இந்த ஸ்கூல் வாத்தியாரு. சில பேருக்கு முகம் கொடூரமா இருக்கும், ஆனா மனசு பஞ்சு மாதிரி மிருதுவா இருக்கும். அந்த ரகத்தை சேர்ந்தவன் தான் உன் புருஷன் குமார். யாரு எப்படின்னு பழகி பார்த்தா தானமா தெரியும். இதெல்லாம் நான் போய் உங்ககிட்ட சொல்றேன் பாரு, உனக்கு இதெல்லாம் தெரியாது. உனக்கு உன் பிடிவாத குணம் மட்டும்தான் தெரியும். அங்கிள், நான் தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரியே என் புருஷன் ரொம்ப நல்லவன். ஒரு நாள் என் தோல் மேல இருந்த கற்பாம்பூச்சியை அவன் தள்ளி விட்டான். ஆனா தப்பான இடத்துலதான் அவன் வரான்னு நினைச்சு அவன் கன்னத்துல அரைஞ்சிட்டேன். என்னது, மாப்பிள்ளையே அடிச்சிட்டியா? ஆமாப்பா. கூட கண்ணத்துல கைய வச்சுக்கிட்டு கற்பம்பூச்சை பாத்துக்கிட்டே போனோம். இப்ப அத நினைச்சாலும் எனக்கு அழுகழுகையா வருதுப்பா. ஏமா, நீ என்ன சொல்ல வர? சரியான மண்டு சுந்தரம் பிள்ளை நீ. இது கூட புரியல உனக்கு? அவ புருஷன் கூட வாழ்றதுக்கு தயாராயிட்டான்னு அர்த்தம், அப்படித்தானே? நான் சொல்றது கரெக்டா? பாரு வெக்கத்தை பாரு. இன்னைக்கே நம்ம மெட்ராஸ் போவோம், நீங்க போய் டிக்கெட் வாங்கிட்டு வாங்க. உமா, இன்னைக்கு ஊர் சங்க கூட்டம் இருக்குது, நான் இருந்தே ஆகணும். நீ சித்தப்பாவை கூட்டிட்டு இன்னைக்கு மெட்ராஸுக்கு போ, நான் நாளைக்கு பகல் ட்ரெயின்ல மெட்ராஸுக்கு வரேன். இந்த விஷயத்தை உடனே அம்மாவுக்கு போன் பண்ணி சொல்லு, அவங்க சந்தோஷப்படுவாங்க. அப்படியே என் ஃபீஸையும் உடனே கொடுத்து நானும் சந்தோஷப்படுவேன். என்னது ஃபீஸா?
அடுத்த வருஷம் எனக்கு பேரனோ பேத்தியோ பிறக்கும். சொல்லி அனுப்புறேன், வந்து வயிறு முட்டை கொட்டிட்டு போ. அதுதான் உனக்கு ஃபீஸ். உன்ன மாதிரி 4-5 ஓசுகளாக்கி இருந்தா போறோம், அவ்வளவுதான். என் ஆபீஸ் இழுத்து மூட வேண்டியதான். சிரிக்காத, ஃபீஸ கொடுத்து அனுப்பு.